ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம மத்திய அரசு கீழே வர பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ், அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ், செக்ரட்டரின்னு வேரியஸ் டைப் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு டோட்டலா உங்களுக்கு 248 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு சேலரி 1,40,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ, டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 17 மே 2026 வரையும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, எப்படி அப்ளை பண்றது, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கத கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்ல இருந்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ட்ரி லெவல் ப்ரொஃபைல்ஸ்க்கான ரெக்யர்மெண்ட்ஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டா 18 ஏப்ரல் 2026ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டா உங்களுக்கு 17 மே 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இன்னும் சாலிடா 20 டேஸ் கிட்ட இருக்கு. எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணி பாருங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன் இன்ஜினியரிங்ல 175 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா 32 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் படிச்ச கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன் அக்கௌண்ட்ஸ்க்கு 25 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டா மினிமம் 30ல இருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இன்டர் சிஆர், இன்டர் சிஎம்ஏ படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன் வேசைட் அம்யூனிட்டிஸ்ல 10 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா 32 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஎம்எஸ், பிஹெச்எம் படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. வித் உங்களுக்கு 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செக்ரட்டரி பிபிசிஎலுக்கு டோட்டலா 8 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 32 இயர்ஸ்க்குள்ள கேண்டிடேட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க 10th 12th பிளஸ் 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் இன் குவாலிட்டி அஷூரன்ஸ்ல 30 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஹையர் ஏஜ் லிமிட்டா 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் பிசிக்ஸ், இன்ஆர்கானிக் அனலிட்டிக்ஸ், பாலிமர்னு படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மினிமம் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் இன் அபிஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தியில படிச்ச கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல பண்ணிருக்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் போஸ்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் பத்தி இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்ல மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிஸ்ட்ரின்னு வேரியஸ் டிசிப்ளின்ஸ்ல டிபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் இருக்கும். இப்ப நீங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் போகணும்னா அதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்ச கேண்டிடேட்ஸ் போலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு அப்ளை பண்றீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது மாதிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் போலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சிவிலுக்கு சிவில், கெமிக்கலுக்கு கெமிக்கல் ஆர் பெட்ரோல் கெமிக்கல் படிச்ச கேண்டிடேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல நீங்க மினிமம் 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நீங்க எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ஸ்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க 1 இயர் மேனேஜிக்கல் அண்ட் சூப்பர்வைசிங் ரோலும் ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எது ரிலேட்டடாலாம் இருக்கணும்ங்கறத இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆபரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், ப்ராஜெக்ட் ரோல்ஸ் இன் பெட்ரோலியம் ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்கணும். எல்பிஜிஸ், பெட்ரோகெமிக்கல் பிளான்ட்ஸ், பெட்ரோலியம் ஆயில் ரெஃபைனரிஸ், சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இது ரிலேட்டடாலாம் உங்களுக்கு அந்த 5 இயர்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஜாப்க்கான அப்பர் ஏஜ் லிமிட் மேல சொன்ன மாதிரி 32 இயர்ஸ்க்குள்ள
இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் நீங்க கிளைம் பண்ணாலும் அது மேக்ஸிமம் 10 இயர்ஸ் தான் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அக்கவுண்ட்ஸ்க்கான ஜாப் ப்ரொஃபைல் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுக்கும் நீங்க மினிமம் 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட குவாலிஃபிகேஷன்ல. பிளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் இது ரெலவென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸேஷன்ஸ், காஸ்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஸ் அக்கவுண்டிங் இது ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் வெப்சைட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சேம் உங்களுக்கு உங்களோட பேச்சுலர் டிகிரில 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது ரெலவென்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கீ சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. டைட் ஆபரேஷன் அண்ட் ஃபெசிலிட்டி சப்போர்ட் பண்றது, கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஆன் கிரவுண்ட்ல சப்போர்ட் பண்றது, வெண்டர்ஸ் மேனேஜ் பண்றது, கேஷ் அண்ட் ஆபரேஷனல் கோஆர்டினேஷன்ஸ் பண்றது, டைம் ஃபைல்ஸ் ரிப்போர்ட்டிங் பண்றது, ட்ரைனிங் கொடுக்கறது, ஆபரேஷனல் சப்போர்ட் பண்றது இது ரிலேட்டடா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எசென்ஷியல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மேல சொல்லியிருந்தாங்க. அதுல 3 இயர்ஸ் உங்களுக்கு குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா ஃபேக்கல்டி மேனேஜ்மெண்ட் ஆர் குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட், ஃபுட் அண்ட் பெவரேஜ் செயின்ஸ், ரீட்டைல் ஸ்டோர் ஆபரேஷன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மீல் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு பேசிக் கம்யூனிகேஷன் அண்ட் கஸ்டமர் ஹேண்டிலிங் ஸ்கில், எபிலிட்டி டு ஒர்க் இன் ஷிஃப்ட் அண்ட் மேனேஜ் ரொட்டீன் ஆன் கிரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளீனினஸ், சேஃப்டி, சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இது ரிலேட்டடா ஸ்கில்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் மேல சொன்ன மாதிரி அப்பர் ஏஜ் லிமிட்டா 32 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்குலாம் அவங்களுக்குள்ள ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு நீங்க 10th 12th மினிமம் 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களோட 3 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரில மினிமம் 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல சொன்ன மாதிரி கீ சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த ஜாபுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு 5 இயர்ஸ் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், செக்ரட்டரி ஆர் சிமிலர் ரோல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் இதெல்லாம் நாலேஜ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறம் ஏஜ் லிமிட்டா 32 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் இன் குவாலிட்டி அஷூரன்ஸுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேல சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா படிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. மினிமம் நீங்க 60% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். இதே நீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் ரீசனபிள் கேப்பபிலிட்டி இன் ஃப்ரண்ட்லைன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேபரட்டரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு நாலேஜ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மினிமம் 3 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லேபரட்டரி இன் பெட்ரோலியம், கேஸ், ஆயில், பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இது ரிலேட்டடா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டா உங்களுக்கு மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்குள்ள ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாமும் அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அசோசியேட் எக்ஸிகியூட்டிவ் இன் அபிஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு நீங்க மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி படிச்ச கேண்டிடேட்ஸ் தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க மினிமம் 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா மினிமம் 50% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம நீங்க 10th or 12th இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க 55% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கீ சேலஞ்சஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல நீங்க ஹிந்தி ஒர்க் ஷாப்ஸ் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரி இந்த ஜாப் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 18 ஏப்ரல் 2026ல இருந்து 17 மே 2026 நைட் வரையும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லா எலிஜிபிள் கிரைட்டீரியாஸும் கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதுல உங்க மென்ஷன் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண சொல்றாங்க. டாக்குமெண்ட்ஸ்
உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10th 12th மார்க் ஷீட் பர்த் சர்டிஃபிகேட் நீங்க சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபுக்கு உங்களோட கன்சல்டேஷன் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட், ஹையர் டிகிரி ரெலவென்ட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்க சப்மிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள சர்டிஃபிகேட்லாம் நீங்க ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல உங்களோட நேம், டிஸ்கிரிப்ஷன், எந்த பீரியட்ல எந்த பீரியட் வரையும் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஜாயினிங் டேட் என்ன, உங்களோட ரிலீவிங் டேட் என்ன, ஃபுல் டைம்ல பண்ணீங்களா, பார்ட் டைம்ல பண்ணீங்களா, நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, உங்களோட கரண்ட் சேலரி, உங்களோட பேசிக் சேலரி எவ்வளோ, லாஸ்டா நீங்க வாங்கின சேலரி எவ்வளோ, எல்லாமே அதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் அது சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் ப்ரூஃப், உங்களோட சிக்னேச்சரை போட்டு அதை PDF சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட லாஸ்ட் 3 months ஆன சேலரி ஸ்லிப் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்து அதுல கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உங்களோட நேம், கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் இமெயில் ஐடி எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு இமெயில் அண்ட் SMS மூலமா உங்களுக்கு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களோட பேசிக் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபைனலா நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் ஆர் ஆல்டரேஷன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க எல்லாம் செக் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா அப்டேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க மாடிஃபை எல்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் டேப் கிளிக் பண்ணி பேமெண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் சார்ஜஸா SC, ST, PWD கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே 1000 rupees பிளஸ் GST 18% டோட்டலா உங்களுக்கு 1180 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெசிப்ட் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு. எந்த அதர் மோட்ல எதுலயுமே நீங்க பே பண்ண முடியாது, ஒன்லி ஆன்லைன்ல மட்டும் தான் பே பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிடி, செக் இதெல்லாம் நீங்க பே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை நீங்க கொரியர் மூலமா சென்ட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கீ நோட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்கரெக்டா இருக்கு இல்ல ஏதாவது ராங்கா இருக்குங்கிற பட்சத்துல உங்களை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டா நீங்க கொடுக்குற இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அட்லீஸ்ட் 1 இயர்க்காவது நீங்க கையில யூஸ் பண்ற இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தரா கால் பண்ற எல்லாத்துக்குமே அதுல தான் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுல எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களை ப்ராப்பரா கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் ஃபார்ம்ல கொடுக்குற டீடைல்ஸ் தான் உங்களை ஃபைனலா கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல எந்த சேஞ்சஸும் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இல்லனாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்ற கேண்டிடேட் க்ளோசிங் டேட்டுக்கு இயர்லியராவே உங்களை அப்ளை பண்ணிட சொல்லியிருக்காங்க. ஃபைனல் டைம்ல நீங்க அப்ளை பண்றீங்கிற பட்சத்துல அதுல நெட்வொர்க் எரர் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா அதுக்கு இவங்க ரெஸ்பான்சிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்கிரீனிங், உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்கிரீனிங் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் பேஸ்டு டிஸ்கஷன் இருக்கும், குரூப் டாஸ்க் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் எவ்வளவு வருதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்ல தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுலலாம் செலக்ட் ஆகி வர கேண்டிடேட்ஸுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான சேலரி டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பேசிக் பே 30,000 ல இருந்து 1,20,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதர் அலவன்ஸ் பிளஸ் டிஎஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு மினிமம் 12,28,000 per annum இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பேசிக் பே 40,000 ல இருந்து 1,40,000 வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு அதர் அலவன்ஸ் டிஎஸ் எல்லாம் போட்டு மினிமம் உங்களுக்கு 17.11 lakhs per annum உங்களுக்கு ஸ்கேல் பே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு டிஏ, ஐடிஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு SC, ST எக்ஸர்வீஸ் மேன்ஸ்க்கான ஏஜ் லிமிட்ல உள்ள ரிசர்வேஷன்ஸ் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டோட SC, ST கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. OBC கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா 3 years இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. PWD கேண்டிடேட்டா இருந்தா 10 years இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனா இருந்தா 5 years இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு க்ரூஷியல் டேட்டா 1 April 2026 உங்ககிட்ட எல்லா ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்கியிருக்க டிகிரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்சன்டேஜ் மார்க் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எல்லாம் போட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க 49.99%
மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா அது less than 50 தான் கன்சிடர் பண்ணிப்போங்கிறாங்க. சிஜிபிஏ ஓஜிபியில ஏதாவது இப்போ மார்க்ஸ் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.